இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்ன நடக்குது சார் ஹைதராபாத்ல? சமீபத்தில் நீங்களும் போயிட்டு வந்திருந்தீங்க. ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டோம். எப்படி இருக்கு? அஜித் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு இந்த படத்துக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டோம். உண்மையா? பழைய அஜித்தா உள்ளே இறங்கி இந்த ராஜா மாதிரி படங்கள்லாம் காமெடி பண்ணுவார் இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டரை ஒன்று ப்ளே பண்ணுறாராம். ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு 1.5 வருஷம் எடுத்துப்பார். அப்புறமா அடுத்த அறிவு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்ற மாதிரியான இதெல்லாம் உடைச்சி விடாமுயற்சி மேல் உள்ள கோபம் குட் பேட் அக்லி வந்து AAA படத்தினுடைய உண்மையான கதை தான் குட் பேட் அக்லி. திரும்பவும் சொல்கிறேன் நான். அது கூட சில பேர் இல்லைலாம் சொல்லியிருந்தாங்க. சுதாகரா இது அஜித்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் சொல்கிற அந்த ஃபாலோ அப் தான். சித்தி சிவா, மோகன் ராஜா. அதனால தான் சமூக வலைத்தளங்களில் சுதாகரா இயக்கத்தில் அஜித் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று வந்துகிட்டு இருக்காரு. உண்மையாகவே அது இந்தி எதிர்ப்பு போராட்ட கதை தான் ஏறக்கூடிய. அப்படி ஒரு கதையாக இருந்து அஜித் நடித்தார்னு வச்சுங்க, அஜித்தோடைய மாசு இன்னும் பெரிய லெவலில். நெல்சன் என்ன சார் பண்ணுறாரு? ஸ்டோரி ரெடியாக இருக்கா? யார் என்ன டிசைட் பண்ணிட்டாங்களா? நெல்சன் மிக தீவிரமாக அதுக்கான ஸ்டோரிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நெல்சனுக்கு வந்து அடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த ராயன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் என்ன பேச போகிறாரு? தயாராகிட்டாரா? தொடர்ச்சியாக அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது வந்து ஜார்க்கண்டில் யாராவது நடிகர் டைவர்ஸ் பண்ண கூட அது கூட தனுஷ் தான் காரணம் அப்படின்னு வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதுக்கு உண்மையிலே தனுஷ் இறங்கி ஒரு பதில் சொன்னார்னா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆதன் செயல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்கள் நம்ம கூட சேர் பாலு சார் நினைஞ்சிருக்காங்க. நிறைய சினிமா சார்ந்த கேள்விகள் வைக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ நம்ம குட் பேட் அக்லிலேருந்து தொடங்கலான் இருக்கேன். என்ன நடக்குது சார் ஹைதராபாத்தில்? சமீபத்தில் நீங்களும் போயிட்டு வந்திருந்தீங்க. ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டோம். எப்படி இருக்கு? அஜித் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு இந்த படத்துக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டோம். உண்மையா? உண்மையாக வந்து நாங்கள் என்ன நினச்சோம், ராமஜோரம் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு ஏற்கனவே போயிருக்கிறோம். இந்த கல்கி படத்துடைய ப்ரீ ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். சரி எங்கேயா நடக்குது அஜித்தோடைய ஷூட்டிங் அப்படின்னு கேட்டால் சரி யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அது ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு ஊரே அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவங்ககிட்ட விசாரிக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப பழைய அஜித்தா உள்ளே இறங்கி இந்த ராஜா மாதிரி படங்கள்லாம் காமெடி பண்ணுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டரை ஒன்று ப்ளே பண்ணுறாராம். ஓகே ஓகே. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. என்னென்னா உற்சாகமான அஜித்தா மாதிரி இருக்கார். ஏதோ ஒரு கோபத்தோட வெளிப்பாடு. இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி காமிக்கணும். இந்த படத்தில் நம்ம பழைய அஜித் தான் இறங்கி சம்பவம் பண்ணுன்ற மாதிரி உள்ள அதுக்கு படபடன்னு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே. பொதுவாக அஜித்தோடைய படப்பிடிப்பு அப்படின்னால அதில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். அப்புறம் ஒரு படம் முடித்த பிறகு ஒரு 1.5 வருஷம் எடுத்துப்பார். அப்புறமா அடுத்த அறிவு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்ற மாதிரியான இதெல்லாம் உடைச்சி விடாமுயற்சி மேல் உள்ள கோபம் குட் பேட் அக்லி வந்து சிறப்பான அதோட வேகம் அப்படின்னு. ஓகே. ஆதிக் மேலே அவ்வளோ ஆர்வமாகவும் அவர் சொன்ன விதங்களாக இருக்கட்டும், அவர் வைக்க ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதுலெல்லாம் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அஜித் இருக்கார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சிறுத்தை சிவரோட ட்ராவல் பண்ணிட்டாரு, ஹெச்வினத்தோட ட்ராவல் பண்ணிட்டார். இருந்தாலும் ஆதிக் மேலே ஏன் இவ்வளோ ஒரு நட்புனே கூட சொல்லலாம், அந்த டைரெக்ஷனில் அவர் என்ன வியந்திருக்காரு சார்? நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, ஆதிக் வந்து இந்த நேர்கொண்டை பார்வை சமயத்தில் கிட்டத்தட்ட சிம்புனால் என்னென்னலாம் டார்ச்சர் அனுபவிச்சுன்னு சொல்லி புலம்பியிருக்காரு. ஒரு சோர்ஸில் வந்தது. உங்களுக்கு அது ஒருத்தர் மேலே ஒரு இதுவாகும் இல்லைங்களா? நீங்கள் வந்து ஒரு ஹீரோ தான் கடவுள் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது அதை தாண்டி அந்த ஹீரோன்ற கடவுளை உருவாக்குறது வந்து இயக்குனர்ன்ற ஒருத்தர் தானே. நீங்கள் அந்த இயக்குனரை போய் என்ன தான் பண்ணாலும் வந்து நீங்கள் அஜித் ஆகட்டும், விஜய், ரஜினி இவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டார் வேல்யூவில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தயாரிப்பாளர்களை முதலாளின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஹீரோக்களை அவங்க தான் குருன்னு நினைக்கிறோம். அவங்க தான் கேப்டன். இந்த இதுக்கு நம்ம வந்தோம்னா எழுந்து நிற்கணும், அவங்களுக்கு வணக்கம் சொன்னால் அவங்க செய்கிறத அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். இதில் தெளிவான ஆட்கள். அதனால தான் அந்த இடத்துல இருக்காங்க. வந்து அந்த சம்பவத்தெல்லாம் சொன்ன பிறகு நம்ம சேனலில் கூட பேசியிருந்தோம். AAA படத்தினுடைய உண்மையான கதை தான் குட் பேட் அக்லி. திரும்பவும் சொல்கிறேன் நான். அது கூட சில பேர் இல்லைலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த சொன்ன அந்த ஒன்லைன் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாரான் சிலம்பரசன். உல்ட்டா பண்ணி உள்ள கொலாப்ஸ் ஆகி இதுவாகிடுச்சு. இதே பண்ணுவேன் பிரதர், எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஜித்துக்கான தோற்றமாக, இது அஜித் செய்ய போறியா, அதாவது இதுக்கு இவர் வயசு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் இறங்கி பண்ணுங்கள், என்ன நம்புங்க, ஓகே பண்ணிடலாம் நம்ம அப்படின்றது தான் ஆதிக்கு.
சரி, விடாமுயற்சியும் இந்த மாதம் இறுதியில போறதா கேள்விப்பட்டோம். அதுக்கும் இருக்கா சார்? கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது விடாமுயற்சி? இல்லை, விடாமுயற்சிக்கு வந்து உண்மையிலே அது ஃபண்டில் ப்ராப்ளமா, அல்லது வந்து அஜித்துக்கும் லைக்காவுக்குமான ஒரு சின்ன உரசலா, அல்லது மகிழ்த்திருமேனி லேட் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு வந்து இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் சொன்னதான் உண்டு. இல்லைன்னா இப்படியா நம்ம வந்து யூகத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதையும் தாண்டி ஓகே படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போ படத்தை முடிச்சுட்டா சிக்கல் எங்கே வரப்போகுதுன்னா ரிலீஸ் டேட்டில் வந்து. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் வேட்டையன், இன்னொரு பக்கம் கங்குவா தீபாவளிக்கு. இந்த படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணாதான் இந்த பண்ண செலவு வந்து அவங்க பட்ஜெட்டை தாண்டி 4 மடங்கு செலவு ஆயிருக்கு விடாமுயற்சி. அப்படின்னு தீபாவளிக்கு அது 3 படங்கள் வரத தியேட்டருக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. 3 பெரிய ஹீரோக்கள் படம். கங்குவாலாம் வந்து கிட்டத்தட்ட 270 கோடி 300 கோடி செலவு பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன். இதில் எப்படி சூர்யாவை நம்பி பண்ணாங்கன்னு தெரியல. அது அப்புறம் பேசுவோம் நம்ம. இப்போ வந்து விடாமுயற்சி முடிச்சிட்டா கூட ரிலீஸுக்கு எந்த இடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா நீங்கள் வந்து அஜித்துக்கு தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய ஓப்பனிங் ஒரு மாதம் இருக்குது. நீங்கள் எஃப்எம்எஸ் மாதிரியான மற்ற மாநிலங்கள்லாம் கிடையாது. அந்த மாதம் சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபெஸ்டிவல் தான். இந்த ஃபெஸ்டிவல் லீவு தான். ஒரு சமயம் கிறிஸ்மஸுக்கு போகுதா, கிறிஸ்மஸுக்கு வந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா, கிறிஸ்மஸுக்கு வந்து ஒருவேளை அந்த படம் சரியாக போகலைன்னா குட் பை டக்லிக்கு உடனே அடுத்த ஒரு 15வது நாள் 20வது நாள் பொங்கல் வந்துடுது. அது பாதிப்பு ஏற்படும். இது வந்து பெரிய சிக்கலை வந்து இப்போ ரிலீஸில் வந்து சந்திக்க போகிறார்கள் லைக்கா நிறுவனம். ஓகே. குட் பேட் அக்லியில் யார் யாரெல்லாம் இணையறாங்க அப்படின்றப்போ எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். அவரு தான் முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு. சுனில் இருக்க போகிறாரு. இவரோட டூயட்டுக்காக சிம்ரன், மீனா இவங்களாம் இணைய போகிறாங்க அப்படின்ட்டு இந்த 90s எல்லாம் ஒன்றா சேராங்களே சரிங்க? ஆமாம். ஏன்னா இது கூட அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. சொல்லிட்டு இருக்காங்க வந்து மேபி இருக்கலாம். வந்து ஒரு பக்கம் கோட்டில் வந்து இந்த 90s ஹீரோக்கள் வந்து விஜய்க்கு மேலே இருந்தவர்கள்லாம் பிரசாந்த் உட்பட எல்லாரையும் தூக்கின்னு வந்து போட்ட மாதிரி இதில் இருக்கலாம் மேபி. நீங்கள் மார்க் ஆண்டனி படமே பார்த்தீங்கன்னா அந்த 80s ஒரு பூம்ஸ் அதை வச்சு தான் அவர் வந்து பண்ணதை வந்து நீங்கள் ஒரு சில்க்கு கொண்டு வந்தது, ஒரு பாடலை வந்து ரீமேக் பண்ணது, 2-3 பாடல்களை வந்து இப்படியே கொண்டு வந்ததை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80s படத்தை இல்லை 90s படத்தை வந்து 2K கிட்ஸ் விரும்பி பார்க்குற அளவுக்கு ஆதிக் பண்ணியிருந்தார். இதில் அது மாதிரியான மீனா, சிம்ரன் உள்ள வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறப்பு. சுனில் இருக்காரா சார்? தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து சுனிலும் இருக்கிறதா பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. சுனில் வந்து ஒரு காமெடியனாக தெலுங்குல அறிமுகம், புஷ்பா படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வில்லனாக மாறி அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு பிறகு தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு வந்தாச்சு. வந்து மேபி கண்டிப்பாக இருக்கலாம். வந்து இன்றைக்கி வந்து பேன் இந்தியா ஸ்டார்ஸ் உள்ளே இருந்தால் தான் அந்த படம் வந்து வேறு லெவலில் போய் ரீச் ஆகுதுன்னு தோணுது. அது எனக்கு தெரிஞ்சு அழகாக பிளேயர் சூடிப்பட்டவர் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் தான். சிறப்பு. இந்த படம் முடிச்சது சிறுத்தை சிவா அவரோட இயக்கத்தில் தான் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாங்கன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த படமும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் எதிர்பார்க்குற ஜெயம் ராஜா அவர்கள் பண்ண போகிறாரு சார், அதாவது மோகன் ராஜா அவர்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுங்களா, வேலாயுதன் ஒரு படம் வந்து அஜித்துக்கு எழுதப்பட்ட கதை. அது அப்படிங்களா? ஓகே. அஜித்துக்கு எழுதப்பட்டு அப்புறம் அஜித்துக்கு சொல்லி டேட் சரியாக இதுவாகாமல் அப்புறம் நிறைய மாற்றி அதை அப்புறம் விஜய் பண்ணார் வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் தயாரித்தாங்க. அப்போதுலேருந்தே மோகன் ராஜா வந்து அஜித் கூட ஒரு படம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து தனி ஒருவனுக்கு பிறகு ரொம்ப அஜித் வந்து ஒரு பிரமாதமான ஒரு படம் பண்ணிவிடுவோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த லைனப்பில். ஏன்னா அஜித் ஃபுல் ஸ்விங்கில் வந்து உள்ளே இறங்கிட்டார். இப்போ அடித்து தூள் கலப்பிடும் பார்த்துருவோம். போட்டியாளர் வந்து தலைவர் ஆகிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு போனால் கூட பரவாயில்ல, நம்ம சோலோ ஹீரோவாக இங்கே வந்து கலக்குவோம் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சிறுத்தை சிவா, அடுத்தடுத்து மோகன் ராஜா, அடுத்தடுத்த இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது எல்லாம் தாண்டி இந்த படங்கள் ஓடணும், அது கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அஜித்துடைய சம்பளம் வந்து ஒரு பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே போயிடுது. 200 கோடி ரூபா கிட்ட வாங்குறாருன்னா அது பாருங்கள். வந்து இது எல்லாம் தான் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. இங்கே தமிழில் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் இனி இருப்பாங்களா, முன்வருவாங்களான்ற ரேஞ்சில் இருக்குது. சினிமா வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் அந்த படங்கள்லாம் கூட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மேபி அஜித் முன்னை விட இப்போ ரொம்ப ஆர்வமாயிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் அஜித் அவர்கள் சுதா கங்குரா ப்ராஜெக்ட், வெற்றிமாறன் அவர்கள் பேர், பிரசாந்த் நீல், இந்த மாதிரியான டிரெக்டர்ஸோட பேரில் அடிபட்டுச்சு. வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? ஏன்னா சூர்யா அவர்களோட இந்த புறநானூறு அது கைவிடப்பட்டனால இன்கேஸ் அந்த ப்ராஜெக்டில் அஜித் இணையவும் வாய்ப்புகள் இருக்கா? 65, 66ன்னு இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு, அந்த இது வந்து எப்போனா நீங்கள் விக்னேஷ் சிவன் வெளியே போனாருங்களே, அப்போவே யாருன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு பேசுனது. அவர் அதிகமாக விரும்புவது பிரசாந்த் நீல் தான். ஓகே. அந்த சலாருக்குள்ளே இருந்ததுனால என்னால் முடியாதுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே நான் ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக இதுவாகி
விஷ்ணுவர்தனை கூட கூப்பிட்டு பேசி அவர் ஒரு பெரிய சம்பளத்தை சொல்லி அப்புறம் அவரை திரும்ப அமைச்சிட்டு சல்மான் கான் படம் இருக்குது எனக்கு திரும்ப இதுவாக கொலாப்ஸ் ஆகி மகிழ் திருமணியை அஜித்துக்கு நெருக்கமான யாரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் வந்து நீங்கள் மகிழ் திருமணி வச்சு பண்ணுங்கன்னு சொல்லினாங்க. ஒருவேளை இப்போ ஃபீல் பண்ணியிருக்கலாம், அவர் சுதா கோங்கரா கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு, விஷ்ணுவர்தன் கூடவே பண்ணியிருக்கலாம், நமக்கு பில்லா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது டக்குன்னு முடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம சினிமா நிஜத்துலேயே நம்ம பிளான் பண்ணுறதே நடக்காது, போது சினிமாவில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பண்ணும்பொழுது அது மாறாது. சுதா கோங்கரா இது அஜித்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் சொல்கிற அந்த ஃபாலோஅப் தான். சிறுத்தை சிவா, மோகன் ராஜா இப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த படமாக ஒன்றா இருக்கலாம். அது அடுத்த படத்துக்குள்ளே இந்த படங்கள்லாம் ஓடி ஆகணுமே, ஒரு பெரிய இட்டு கொடுத்தாகணும். இல்லை ஏன் சுதா கோங்கராவோட பேர் அடிபட்டுச்சு அப்படின்னா, இந்த இந்தி எதிர்ப்பு படத்துக்காக சூர்யா அவர்களை கமிட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. சூர்யா சில மாற்றங்கள் சொன்னாங்கன்னு. ஆனால் அஜித் அவர்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அதனால துணிஞ்சு நடிக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருந்துட்டு இருக்காரு. அதனால தான் சமூக வலைத்தளங்களில் சுதா கோங்கரா இயக்கத்தில் அஜித் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று வந்துகிட்டு இருக்குல்ல. அது உண்மையாகவே அது இந்தி எதிர்ப்பு போராட்ட கதை தான். ஏறக்குறைய அப்படி ஒரு கதையாக இருந்து அஜித் நடிச்சாருன்னு வச்சுங்க, அஜித்தோடைய மாசு இன்னும் பெரிய லெவலில் போயிடும் தமிழ்நாட்டில். சூர்யா அதுவும் ஒரு காரணம் வேணான்னு சொல்லியாச்சு. ஓகே, ஏன்னா முதல்ல இதே பழைய அதிமுக அரசாக இருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருப்பார். இப்போ திமுக அரசு வந்ததுனால வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை தாண்டி ஃபேமிலியும் அப்புறம் பிஸ்னஸ் எல்லாமே மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகியாச்சு. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு ஹிந்தி பேச மாட்டோம் போடான்னு ஹிந்திக்கார ஊர்லேருந்து சொன்னால் சரியாக வருமா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த காரணங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து இவர் சுதா கோங்கரா கொடுத்த ஸ்கிரிப்டு, அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டை வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து சூர்யா அவர்கள் கொடுத்தது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி அப்படி கொடுக்கறதா இருந்தால் சொல்லி கூட கொடுக்கலாம். இதில் போய் என்ன இருக்குது வந்து இது என்ன ரகசியமாக நான் வந்து இப்போ தெரிஞ்ச இப்போ இயக்குனர் இப்போ ஒரு வெற்றிமாறனே வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு, சார் வெற்றி சார்கிட்ட நான் கொடுக்குறேன் படித்து என்ன மேடம் அப்படின்னா சரி கொடுங்க சார்னு சொல்லலாம். இல்லைங்க பரவாயில்லைங்க என் மேலே நம்பிக்கை இல்லைங்களான்னா ஓகே, இது ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஒரு இந்தி எதிர்ப்புக்குள்ளே நம்ம போனோமா, நம்முடைய தொழில் வந்து இப்போ வந்து பம்பாய்க்கு போயிடுச்சு, இங்கே இதுவாகிடுச்சு. சினிமாவை தவிர பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்லாம் ஏர்போர்ட் பார்க்கிங்லாம் எடுத்திருக்காரு, அது இதுன்ட்டு ஒரு மினி தொழிலதிபராக அங்கே பாந்திரா ஏரியாவில் வளர்ந்துக்கிட்டு வராரு சூர்யா. இதனால் ஏன் வந்து பாயா இருக்காரா சார் சூர்யா பாய்? இது அஞ்சான ஞாபகப்படுத்துறீங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அங்கே பிஸ்னஸ் ரீதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்திய எதிர்ப்புக்காக நிறைய நடிகர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிரமாதமாக இருக்கும். உண்மையிலே அஜித்துக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பிற மொழியில் ஒன்றும் பெரிய ஆர்வம் காட்டாத ஒரு நடிகர். அதை தாண்டி வந்து அவர் என்ன தான் சிகப்பாக இருந்தாலும் அவர் இந்திக்கார மாதிரி இருந்தாலும் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக, இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயம், கருப்பாக இருக்கிறவங்களாம் சிகப்பாக இருக்கிறவங்க மேலே பிடிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி உள்ளே இறங்கி உங்களுக்கு தான் நான் நிற்கிறேன், நான் தான் இதுவான ஆள் அப்படின்ட்டு அந்த கதையில் அஜித் நடித்தார்னு வச்சுங்க இன்னும் பெரிய மாசா நிச்சயமாக. சூர்யாவோட படங்கள் தாமதம் ஏன் சார்? எதனால? ஏன்னா ஷூட்டிங் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஆரம்பிக்கல, கங்குவாவும் டிலே ஆகிட்டு இருக்கு, எதனால தாமதம்? நீங்கள் அங்கேருந்து வாங்க வந்து வணங்கான்லேருந்து தொடங்கிடலாம். வணங்கான்லேருந்து வந்து வணங்கானில் வந்து பாதி நடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கோடி ரூபாய் 4.5 கோடி ரூபாயை செலவு பண்ணும்பொழுது அதை நடந்த விவகாரம் ஓப்பன் மைக்கில் திட்டினது பேசுனது எல்லாம் நடந்து தலை தப்பு வந்து தம்புராம் புண்ணியன்னுவாங்க. அது மாதிரி 4.5 கோடி ரூபாய் விட்டாச்சு, நம்ம ரைட்டு வெளியே வந்துடுவோம்னு சொல்லி வெளியே வந்தாச்சு. இந்த பக்கம் வாடிவாசல் வந்து தானும் ஒரு பக்கம் வந்து இதோ நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் லண்டனில் போயிட்டுருக்கு, அடுத்த நாள் ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்ற விழாக்களுக்கு வரும்பொழுதுலாம் மீடியா முன்னாடி சொல்லிக்கிட்டே ஒரு ஃபோனை வச்சு காமிச்சிட்டு இருந்தார். வெற்றிமாறனும் அது சமயம் வந்து வாடிவாசல் நடக்கும் இதுவாகிட்டு இருக்கு ஒரு பெரிய படம்னு. உண்மையிலே வாடிவாசல் சிசு செல்லப்பாவுடைய நாவல், அதை வந்து வெற்றிமாறனால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைய தமிழ் சினிமா இயக்குநர்களில் வெற்றிமாறனால் மட்டும்தான் ஒரு நாவலையோ ஒரு கதையோ மிக பிரமாதமாக எடுக்க முடியும். அதே சமயம் எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, அமீர்ன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் பிரச்சனை உருவாச்சு. சூர்யா தரப்பில் அமீர் வேணான்றாராம், வெற்றிமாறன் அமீர் இல்லாமல் நான் கேமரா எடுக்க மாட்டேன்றாரு. அப்படின்னா படத்தையே விட்டுருங்க. இன்னமும் தொடருதா சார் அந்த பிரச்சனை? இன்னும் தொடருது. இருக்காதானே உங்களுக்கு சார்? ஈகோ சாதாரண ஒரு சும்மா வந்து வேர்களில் வித்து போகிறவங்கிட்ட ஈகோ இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து தன்னை கடவுளாக நினைத்து கொண்டு இருப்பவர்களாச்சு. ஹீரோக்கள்லாம் வந்து அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க, நம்ம பக்தர்கள்லாம் அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும். அந்த ஈகோட வெளிப்பாடு இன்னும் இருக்குது. அதனால் வாடிவாசல் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நாமளே கூட பேசியிருந்தோம், சூரி நடிக்கிறாரு, அஜித் நடிக்க போகிறாரு, தனுஷ் எல்லாருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் போயிருக்கு சார், ஒரு ட்ராவல் ஆகிருக்கு ஒரு ஒன்லைன் மட்டும். இப்போ மிஸ்கின் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு என்கிட்ட வந்து ஏதோ ஒரு படம் ப்ரூஃப்னு ஒரு படத்துக்கு வந்து
இதில் கலந்தப்போ சொன்னார், பிரஸ் மீட்டில் வந்து வெற்றி என்கிட்ட அந்த போர்ஷன் வரைக்கும் சொன்னப்போ, இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டானா வெற்றிமாறன் வந்து ஏசியாவிலே மிக சிறந்த டைரக்டர்னு ஒருவர், ஆகச்சிறந்த படைப்பாக இது மாறும், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குன்னாப்புல. அப்படி ஒரு வலுவான கதை. இந்த ஹீரோக்கள்லாம் போயிட்டு வந்திருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். மேபி சூர்யாவுக்கே ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற நிலைமையில் தான் இருக்குது அது. ஆனால் விடாப்பிடியாக அமீர் இருந்தால் மட்டும்தான் நான் கிளம்புவேன்ல வெற்றிமாறன் ரொம்ப தெளிவாக இருக்காரு. தனுஷ் கிட்ட போயிருந்தேன்னா விட்டுருக்க மாட்டாரு சார் அவரு. நிச்சயமாக அப்படி சுற்றி தனுஷ்கிட்ட தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான். மேபி நடக்கலாம், சினிமா தானே இது, நம்முடைய அனுமானம் அதுதானே வந்து. மறுநாள் நைட்டில் ஒரு திடீர்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்விட்டோ வந்தால் என்ன பண்ண முடியும் வந்து, ஒரு தான் நடிக்கிறாருன்னு. அதனால் மாறலாம் வந்து. ஏன்னா தனுஷும் வெற்றிமாறனுக்குமான அந்த காம்போ 2 பேரும் புரிதல்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே மீட்டரில் கரெக்டாக பொருந்தி போகிற ஒரு விஷயம் வந்து. தனுஷ் இந்த ப்ராஜெக்ட் பிரமாதமாக இருக்குது, தட்டி தூக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சூர்யா மேலே அடுத்தடுத்த படங்களோட லைனப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த அரசியலோட பயணத்தையும் எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்க போகுது? அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இந்த 2026 களம்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர் வந்து எல்லாருக்குமே உண்டு சார் வந்து. நீங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் வந்து தலைவா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாலே அவங்களுக்கு வந்து அடுத்த குறி வந்து முதல்வர் நாற்காலி தான். அவங்களுக்கு அது பலம் என்ன, பலவீனம் என்ன, அரசியலுக்குள்ளே போனால் என்ன ஆகும். இப்போ விஜய் இன்னும் காலை எடுத்து வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு எதிராக எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வருது. இதையெல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டெப் வைக்கல. அதனால் நீங்கள் இருக்கிற இந்த பொதுவாக அந்த ஹீரோக்களுக்கு வந்து அந்த மனநிலை உண்டு, அது சூர்யாவுக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ கூட அந்த ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணி விஷயங்கள்லாம் அவர் அடிக்கடி நீங்கள் வந்து வெறும் ரசிகர் மன்றம் கிடையாது. இந்த திருத்தணியில் கூட எவ்வளோ உயரத்தில், ஏசியாவிலேயே அதுலேயோ பெரிய உயரத்தில் ஒரு கட் அவுட் ஒன்று வச்சு பெரிய சர்ச்சையாகி ஒரு கிரவுண்டில் தான் வச்சுருந்தாங்க. இந்த எதற்கும் துணிந்தவனா எதற்கும் கீழே அந்த கட் அவுட் விழுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், ஊடகங்கள், சோஷியல் மீடியாலாம் போட்டப்போ அது இறக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசினார். எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, வரவங்களுக்கு வந்து மரக்கன்று கொடுங்க, படம் பார்க்க வரவங்க. ஏதோ ஒரு ஊரில் கூட உயிரிழப்பு நடந்தது, இது வந்து விதைப்பந்து கொடுங்கன்னாரு. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மறுபடியும் இது கட் அவுட்டு, பாலாபிஷேகம், சரவடி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு தேவைப்படுது, எல்லா ஹீரோக்களுக்கும் தேவைப்படுது. இதை வச்சு தான் அவங்க ஓப்பனிங், இதை வச்சு தான் ஒரு சம்பளம், இதை வச்சு தான் மாஸ்க் கட்டுறாங்க, இதை வச்சு தான் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாங்க. அதனால் அவர் ஆசைப்படுறாரு. அது எந்தளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடம் அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. இல்லை, விஜயை கம்பேர் பண்ணும் பொழுது சூர்யா அவர்கள் இன்னும் கடின உழைப்பு தேவை அப்படின்ற ஒரு விஜயோட ரேஞ்சு வேறு ரேஞ்சில் இருக்குதுங்க. விஜயே வச்சு செய்கிறாங்கன்னு போது சூர்யாலாம் எங்கே வந்து என்ன படம் ஓடிச்சு உங்களுக்கு வந்து? இப்போது ஒரு படத்தோடைய வெற்றியை வச்சு தானே உங்களுக்கு வந்து விஜயோடைய மாஸ் வேறு. விஜய் ஒரு மாஸில் இருக்கும்போது ஒரு நடிகர் நான் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்க. புகழ் அந்த தில்லு. நீங்கள் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அது வேறு விஷயம். 69வது படம் தான் கடைசி படம். அதுக்கப்புறம் நான் மைக்கை பிடிச்சி ஊராக போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன், நடைபயணம் பண்ண போகிறேன், அங்கே முதல்ல தமிழக வெற்றி கழகத்தில் தலைவராக மாறுறேன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தனி துணிச்சல் வேணும். அதை தான் சீமானும் ஆதரித்து பேசியிருக்கேன். என் தம்பி இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி, என் தம்பி வரட்டும், நானும் சேர்றேன், 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பிரமாதமாக இருக்கும் உண்மையாகவே. வந்து ஆரம்பத்தில் அகரமில் எப்படி விஜய் இணைஞ்சாரோ விளம்பரத்துக்காக, அந்த மாதிரி சூர்யா அவர்கள் இதில் இணைஞ்சா கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா சார்? இதில் வந்து எப்படின்னா விஜய் தான் ஒரு பெரிய லீடு. ஆமாம், அந்த லீடுக்கு நீங்கள் வந்து விஜய் கேரக்டர் இவர் தான் நண்பன் கேரக்டராக ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி இவர் வேணால் வந்து சேர்ந்துக்கலாம். அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. வந்து விஜய் வச்சு தான் எல்லாரும் இது இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குல்ல, எல்லாரும் ஒருத்தர் தான் அந்த சேர்ல உட்காரணுன்றது ஒரு விஷயம் எல்லாருக்குமே உண்டு. அது வந்து இந்த பக்கம் வந்துடலாம் சார். இளையராஜா அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நிறைய சர்ச்சைகள் பேசிட்டோம். தொடர்ந்து அவர் அந்த நோட்டீஸ் அனுப்புறது வழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் சார் அது தொடருது? முதல்ல மஞ்சுமல் பாய்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து என் சேனலில் பேசியிருந்தேன். மஞ்சுமல் பாய்ஸுக்கு அந்த கண்மணி அன்போடு சாங்க்கு இவங்க வந்து முறைப்படி அனுமதி வாங்கலை இளையராஜா கிட்ட அப்படின்னு வாங்கலைன்னு ஒரு டவுட்டில் தான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து தகவல். அதுக்குள்ளே ஒரு இயக்குனர் அவர் பேரை சொல்ல விரும்பல, கொதிச்சுட்டார். அவருக்கு மஞ்சுமல் பாய்ஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. பிறல்றாரு, உருள்றாரு, ஆச்சா போச்சா, யார் நீ வந்து இது அப்படி இப்படின்னாரு. இளையராஜா அமைச்சிட்டார் நோட்டீஸ் வந்து. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து சேரவே இல்லைன்றாங்க. இல்லை 2 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று, நாங்கள் வந்து கமலஹாசன் ப்ரொடியூசர், அவர் தான் குணா படத்தினுடைய ப்ரொடியூசர், அவர்கிட்ட நாங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அது எப்படி வந்து இதுவாகும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து அந்த ஆடியோ கம்பெனியிடம்
எக்கோ நிறுவனத்திடம் நாங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இருக்கும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இளையராஜாவுக்கு தெரியாதா? இளையராஜா அவருடைய அவங்க டீமில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு அது தெரியாதா? ஏன் வேணும்னே வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்களா? அவங்களுக்கு என்ன காண்டாண்ணா? சார், எக்கோ நிறுவனம் வந்து இளையராஜா 80களில் அவரும் சுப்பிரமணியன் ஒருத்தர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஒரு படத்துக்கு நீங்கள் கமிட் ஆகும் பொழுது அந்த படத்தின் சம்பளத்தோடு சேர்த்து அதனுடைய ஆடியோ ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, அதான் வந்து நீங்கள் அழகாக சொல்லணும்னா முக்தா சீனிவாசன் அவருடைய மகன் முக்தா சுந்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நாங்கள் கோடைமழை படத்துக்கு 24 லட்ச ரூபாய்க்கு இளையராஜா புக் பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த எக்கோ நிறுவனத்துக்கு சேர்த்து தான் வந்து நாங்கள் ரைட்ஸ் எழுதி கொடுத்தோம். அப்போ அவருக்கு தான் சேரணும். இதை விட நான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு, 80களில் வந்த படத்துக்கு வந்து கொடுத்துட்டோன்னு. நீங்கள் இப்போ தெரியாது, பாப்பா இன்ட்ரோல் வரும்பொழுது இந்த பாடலை இந்த படத்தின் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டது எக்கோ ஆடியோ நிறுவனம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்று வரும். அது என்ன ஆகிடுது, 92ல் 2 பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 91ல் வந்த படம் வந்து குணா. இப்போ நாங்கள் எக்கோ நிறுவனங்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இளையராஜா ஏன் வேணும்னே வந்து அவருக்கு என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியமான சட்டம் தெரியாது அவருக்கு வந்து. திரும்ப வந்து ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படி இருந்தால் அந்த படம் ஒரு வெற்றி கொண்டாட்டமாக மாறுச்சு இல்லைங்களா? நீங்கள் முதல்ல இளையராஜாவை தானே போய் பார்த்துருக்கணும். கமலஹாசனை பார்த்தீங்க, ஒரு இருக்கிறவங்க ரஜினியை பார்த்தீங்க, அவரை பார்த்தீங்க, இவரை பார்த்தீங்க, விக்ரம் எல்லாரையும் பார்த்தீங்க. நீங்கள் வந்து கொல்லமணி வரைக்கும் பார்த்துட்டீங்க. நீங்கள் போய் இளையராஜாவை பார்த்துருக்கணும்ல. நேரம் கேட்டதுக்கு நேரம் தரலை அப்படின்னு அவங்க டீம்லேருந்து. அப்படிலாம் எப்படி நேரம் தரலன்னு சொல்ல முடியாது. வந்து நீங்கள் வந்து எனக்கு என்னன்னா நம்ம பயன்படுத்திட்டுமே இது சம்மந்தமாக ஏதாவது கேட்டு போகிறாரோன்ற ஒரு விஷயத்துக்காக ஒதுங்கி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வந்து போயிருக்கணும், கண்டிப்பாக போயிருக்கணும். வந்து அது இன்னொருத்தர் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, அவங்க பவதாரணி இறந்த துக்கத்தில் இருந்தார், அதனால் இவங்களுக்கு வந்து மீட் பண்ண முடியல. பார்த்தது முறைப்படியாக அவர்கிட்ட போய் கேட்கவே இல்லையா, பார்க்கவே இல்லை. அதுதான் அதுதான் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? எப்போ தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்? இல்லை சார், இது வந்து உங்களுக்கு இளையராஜா அவருடைய ப்ராடக்ட், அவரது வந்து எந்த தான் இது அப்படின்னுங்கிறாரு. நீங்கள் இளையராஜா இங்கே வர சிக்கல் ஏன் இளையராஜா பேர் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, நீங்கள் வந்து அனிருத், ஜிவி பிரகாஷ் இருக்கிற முன்னணி மியூசிக் டைரக்டர்லாம் வச்சுங்க, அவங்களுக்கும் காப்பி ரைட்ஸ் இருக்குது, காப்புரிமை வாங்கிக்கிறாங்க அவங்க. அப்படிங்களா? ஆனால் பிரச்சனையே பண்ணுறது இல்லையா சார்? பிரச்சனை ஏன் பண்ணுறதுலாம் அவங்க தனியார் நிறுவனத்தின் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க லீகல் டீம் இருக்குது பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தொகை கொடுத்துட்றாங்க. வந்து அவங்க காப்பி ரைட்டை கிளைம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே அனிருத் வந்து குளமாவு கோகிலா வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், வந்து அந்த பாட்டை வந்து ஒரு ஆல்பத்துலேருந்து அடிச்சிருப்பார். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான், எனக்கு இப்போ கல்யாண வயசு தானே, அந்த பீப்புளாக இன்னும் ஒரு ஆல்பம். ஓகே, அவன் காப்பிரைட் இப்போ போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குமானு இருக்காது, அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆமாம், அது அடித்து அந்த பாடையும் தூக்கியிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கும்போது இவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நேரடியாக இளையராஜா இதில் இறங்கி பண்ணுறதுனால தெரிய வருது. இளையராஜா அந்த காலகட்டங்களில் எவ்வளோ பேருக்கு சம்பளம் வாங்கலாம் பண்ணி கொடுத்துருக்காரு, ரியாலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கங்கேமரன் சொன்னது தான் வந்து ராஜாதிராஜா படம். அந்த படம் பாவலர் கிரியேஷன்ஸ் இளையராஜா தான் தயாரிக்கிறாரு. முடிவாயிடுச்சு. முடிவானோடனே யார் டைரக்டர் அப்படின்னோடனே இளையராஜா வந்து ஆர் சுந்தரராஜன் சொல்கிறார். அப்போ இவர் கேட்குறாரா ரஜினி, அமர் என்ன அமர் நல்ல டைரக்டர் தானே, இல்லை அவரு ஒன்றும் தெரியாது விடுங்க அப்படின்றாரு. அது மறுபடியும் இளையராஜாவுக்கு என்னென்னா, அவருக்கு ஆர் சுந்தரராஜன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அவர் நம்ம ஸ்டைலுக்கு அவர் வருவாரா, அவர் ஒரு மாதிரி சாஃப்டாக படம் எடுக்கிறவர், இதுவாக பண்ணுறவர், நமக்கு அதிருபதிரியான ஒரு இது வேணுமே. அப்போ 90s வேறு லெவலில் இருக்கார் ரஜினி. திரும்பவும் போய் அமர் வச்சு பண்ணிடலாமே, அமல் பெஸ்ட்டாக இது பண்ணுறாரு, கோழி கூதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. ரஜினி சாமி உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆர் சுந்தரராஜன் சரியாக பண்ண மாட்டாருன்னு உங்கள் மனசில் நம்பிக்கை வந்திருக்கு சாமின்றார். இல்லை சாமி அப்படின்றாரு விருந்துன்னு. அப்படி ஆர் சுந்தரராஜன் பண்ணி ராஜா தோற்று போயிடுச்சுன்னா இந்த ஹார்மோனி போட்டி மேலே நான் கை வைக்க மாட்டேன்றார். ஆனால் படம் ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. ஓகே, சில விஷயங்கள் வந்து அதை வந்து கெஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதே பிரச்சனை வந்து சிங்காரவேலனுக்கு நடந்தது. சிங்காரவேலன் வந்து பாவலர் கிரியேஷன்ஸ் தான், கமலஹாசன் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அங்கேயும் கங்கேமரன் தான் டைரக்டர் முடிவு பண்ணுவது, ஆர்வி உதயகுமாரை டிக் பண்ணுறாரு. ஓகே, அப்போ கமல் கேட்குறாரு, ஏன் கங்கேமரன் இல்லை வேணாம் சரியாக வராது கமல், நீங்கள் ஆர்வி உதயகுமார் பண்ணிட்டோம் அப்படி. இது எல்லாம் வந்து என்ன தான் அண்ணன் தம்பி அங்கே இருந்தாலும் வந்து அவருக்கான ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதில் இளையராஜா ஒரு தெளிவானவர். வந்து அதே போல் எத்தனையோ பேருக்கு வந்து படம் பண்ணிட்டுங்க, படத்தை கடைசி நேரத்தில் காசு இல்லைங்க, ஒன்றும் இல்லை பண்ணிங்க, என் ஒய்ஃபை தாலியை வச்சு நான் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கேன்னு, வேணாம் எனக்கு காசே வேணாம் போயா.
அவர் பீக்கு முடிஞ்ச பிறகு தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. ரைட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியாக்கள் இருக்குது, யூடியூப்ல பயன்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ வருமானம் வருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இது பண்ணுறாரு. ஆரம்பத்தில் அதெல்லாம் விட்டாச்சு வந்து அப்பயே கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெரிய கோட்டீஸ்வரா மாறிக்கலாம். அவரும் ஆமாம், பேர் கெட்டு பேர் ஒன்றும் கிடையாது வந்து திரும்ப திரும்ப இப்போ அவர் நேரடியாக இதில் வந்து தலையிடுறதுனால அவருடைய பேரை வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் பார்த்துங்கப்பா, ஒரு ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை வந்து. இதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜாவுடைய பாடல் அவருக்கானது தான் வந்து. நீங்கள் யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, அது தவறான ஒரு விஷயம். ஓகே ஓகே. இந்த பக்கம் ரஜினி அவர்கள்ட்ட வந்துடும் சார். கூலி எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. கூலியை விட எல்லாரும் ஜெயிலர் 2க்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க. கூலியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ வந்து அந்த வேட்டையன் முடிச்சுட்டு துபாயில் போய் ஓய்வு எடுக்கிறாரு. அந்த ஐக்கிய அமீரகம் இப்போ தான் அவருக்கு கோல்டன் விசா கொடுத்துருக்காரு. அவர் பயங்கரமாக புகழ்ந்து அதை வீடியோலாம் பேசியிருக்காரு வந்து. ஏன்னா கோல்டன் விசா நம்ம ஊரில் கடைநிலை நடிகர் வரைக்கும் கொடுத்தாச்சு. நயன்தாரா அது இதுன்னு எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு. ரஜினி அது அவரோட பெருந்தன்மை. எனக்கு கோல்டன் விசா வேணும்னு சொன்னால் அவங்களே கூப்பிட்டு வந்து சென்னையில் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிருப்பாங்க. ரைட், ஓகே, கோல்டன் விசா பிடிச்சாது. இந்த ஓய்வை முடித்த பிறகு கூலி படத்துக்கான படப்பிடிப்புல கலந்துக்கிறாரு. ஆனால் கூலியை தாண்டி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 மேலே அவ்வளோ ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஓகே, நெல்சன் என்ன சார் பண்ணுறாரு? ஸ்டோரி ரெடியாக இருக்கா? யார் என்ன டிசைட் பண்ணிட்டாங்களா? நெல்சன் மிக தீவிரமாக அதுக்கான ஸ்டோரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நெல்சனுக்கு வந்து அடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இது. ஜெயிலரில் வந்து நெல்சன் காணாமல் போயிட்டாரு, இல்லாமல் போயிட்டாரு, இந்த ஜெயிலர் ஓடாது அப்படிலாம் முடிவு பண்ணப்போ எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு நம்மளை. இவரை வந்து நெல்சனை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிச்சு. ஜெயிலர் 2 மீது தான் ரஜினிகாந்திற்கும் அதை தாண்டி நெல்சனுக்கும் மிக தீவிரமாக இருக்குது. முக்கியமான ஒரு நபர் வந்து அந்த படத்தில் இருந்தாகணும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. ஜெயிலர்லேயே வர வேண்டியவர் அவர். ஓகே, நம்ம தெலுங்கு பாலையா வராருங்களா? ஓகே, பாலையா தான் சம்பவம் பண்ணுறாரு. பாலையா வந்து ரஜினி சொன்னதாக நமக்கு சோர்ஸில் வந்து தகவல் என்னென்னா, எனக்கு கேரக்டருக்கு இணையான ஒரு கேரக்டராக பாலையாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு. சார் இதுலேயும் ட்ரெயின்லாம் பின்னாடி போய் வச்சுட்டு போகிறாரு சார். அதை தான் சொல்லியிருந்தார். என்டிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு விஜயவாடாவுக்கு போயிருந்தார் இல்லைங்களா? ரஜினி பேசின ஸ்பீச் இதுவாகிடுச்சு. நான், ஷாருக் கான், அமிதாப் யாரும் ஒரு ட்ரெயின் நிறுத்துறதோ, பல்லால் நிறுத்துறதோ, ஒரு இது வந்து ஹெலிகாப்டர் கையால் தடுக்கிறதோ இதெல்லாம் பண்ணால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒன்லி பாலையா மட்டும்தான் பண்ணால் ஏற்றுப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பாலகிருஷ்ணாவுக்கும் இவருக்குமான அந்த ஒரு நட்பு, பாலகிருஷ்ணாவுக்கு எனக்கு ஈக்குவலாக ஒரு படம் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதில் ஒரு வியாபார யுக்தியும் இருக்குது. இன்றைக்கி பாலகிருஷ்ணா வந்து இன்றைக்கி தெலுங்கில் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். அதை தாண்டி தமிழ்நாட்டையும் பாலகிருஷ்ணாவுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பாலகிருஷ்ணா எது பண்ணாலும் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாறுது வந்து. இந்த படத்துக்கும் அது வேறு மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு இட்டுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். ரஜினி அதெல்லாம் வந்து ப்ரீ பிளானாக வந்து இதுவாகக்கூடாது. இதை தாண்டி பாலகிருஷ்ணா ஏன் திரும்ப இவர் சொல்கிறார் அப்படின் பொழுது, 1979 பாலகிருஷ்ணாவுடைய அப்பா என்டிஆர் படத்தில் ரஜினி நடிக்கிற அந்த படத்தோட பேர் வந்து டைகர். ஓகே, ஆக்சுவலாக அமிதாப் நடித்த ஒரு இந்தி படத்தோடைய ரீமேக்கு. அது பிற்காலத்தில் சிவான்ற பேரில் வந்தது. ரஜினி ரகுவரன் நடித்த அந்த படம் ஃப்ளாப், அமிர்ஜான் டைரக்ஷன். டைகர் படத்தில் நடிக்கிறாரு. அப்போ அந்த 78 வந்து 78வது வருஷம் 15 படம் ரஜினி நடித்து ரிலீஸு. 79 12 படம் ரிலீஸு. பயங்கர பீக்கு. நீங்கள் என்டிஆருடைய ஷூட்டிங்லாம் எப்படி இருக்குன்னா நைட்டில் தான் நடக்கும், ராத்திரி தான் நடக்கும். இவருக்கு என்ன இது டிஸ்டர்ப் ஆகுது வந்து. இவர் ஜாலியாக அங்கே சரக்கு போட்டு படுத்துருவார் வந்து. அதனால் டிஸ்டர்ப் ஆகுது, எரிச்சல் ஆகிறாரு. மெட்ராஸ் டு ஹைதராபாத் டு மெட்ராஸ் இப்படி போயிட்டு இங்கே சில காட்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா என்டிஆருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்ற எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு தான் பிஹேவ் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், தெலுங்கு ரிப்போர்ட்டர் சொன்னது ஆகட்டும். அதுக்காக மோசமான இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க என்டிஆர் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவர் தானே தேவுடு. அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் சேர்ந்து ரஜினிக்கு எரிச்சல் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன என்டிஆர் இல்லாத நேரத்தில் ஸ்பாட்லேயே ரகலை கட்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் அவருக்கு வந்து மென்டலு இது சரியில்லை, டிப்ரெஷனில் இருக்கார். அந்த மாதிரியான தகவல்லாம் வந்திருந்தப்போ பெல்ட்டை கழட்டி மொத்த யூனிட்டையும் வாங்குன்னு வாங்கி பெரிய இதுவாகி அப்புறம் ப்ரொடியூசர்லாம் ஒன்று சேர்ந்து இவரை இதோட படத்தோட கழட்டி விட்டுற வேண்டியது. கழட்டி விட்டுறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தெலுங்கு மீடியாவை கூப்பிட்டு ரஜினியை பற்றி அவ்வளோ சொல்லணும் அப்படின்னு இந்த விஷயம் பாலகிருஷ்ணாவுக்கு தெரிய ஆரம்பிச்சு, நீங்கள் அவரை வந்து படத்துலேருந்து நீக்குங்க, ஆனால் மீடியாவை வந்து சொல்லாதீங்க. ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வராரு, அவருக்கான எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இதை என்டிஆர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. சொன்ன பிறகு அவருக்கு அப்போ தான் விஷயமே தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை ரஜினிக்கும் கொடுக்கணும், இந்த படம் முடிவு வரைக்கும் ரஜினிக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே மாறிச்சு. அதனால தான் ரஜினிக்கு என்டிஆர் மீதும் பாலகிருஷ்ணா மீதும் ஒரு பெரிய மரியாதை ஒன்று.
இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஜெயிலர் 2 ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா வரப்போகுது. பாலையா சம்பவம். ஆமா, பாலையா தமிழ்ல கால் பதிக்க போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் இதையும் தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் என்ன பண்றாரு? 48 என்னதான் ஆச்சு? 48 தான் தக் லைஃபா? 49 வரப்போகுதா? இல்லை 48 சொன்ன மாதிரி 48 49 அந்த 48ன்ற ஒரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தேசிக பெரியசாமி இயக்கக்கூடிய அந்த படம் ட்ராப் ஆகலை. அது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தக் லைஃப் முதல்ல வந்துருச்சுன்னா அது 48 மாறலாம், இல்லைன்னா 49 ஆகலாம். இந்த தக் லைஃப்லேயே கமலுக்கு இணையான ஒரு கேரக்டரை மணிரத்னம் கொடுத்துருக்காரு. மணிரத்னத்துடைய செல்லப்பிள்ளை சிம்பு, அது மாற்று கருத்தே இல்லை. ஓகே. அதனால் வந்து இங்கே அது கமலும் ஓகே சொல்லியாச்சு. அதே சமயத்தில் 48 இப்போ இந்த கமல் ப்ரொடக்ஷனில் தேசிக பெரியசாமி படத்துக்கு இன்னும் உண்மையான நிலவரம்னு நமக்கு தெரிஞ்ச விசாரித்த போது படம் உண்மையிலேயே பெரிய பட்ஜெட்டுங்க. அது சிம்புவோடைய ஓப்பனிங் வியாபாரம் இதுக்கெல்லாம் தாங்குமா? வெறும் மாநாடு இட்ட வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. மாநாடுக்கு அப்புறம் பண்ண படங்கள்லாம் என்ன ரிசல்ட்னு தெரியும். வெந்து தனி இது காடு 10 தலை இதெல்லாம் வந்து ஊற்றி முடியாச்சு. இதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு, கமலஹாசன் தரப்பில் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை வந்து ஒரு ப்ரீ பிளான் முதல்லையே பண்ணுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா, இந்த ரூமுக்குள்ளே ஒரு சீன் எடுத்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ செலவாகும், இதே சிஜியில் எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி 2 விதமாக அவங்க வந்து அதை ஒரு ப்ரீ பிளான் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ரிஹர்சல் பண்ணுறாங்களாம். ஏறக்குறைய சிங்கிள் டேக்கில் போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணுன்றதுக்காக ரிஹர்சல் நடந்துட்டு. கமலஹாசன் அதிகம் சொல்கிற வார்த்தை வந்து ஒத்திகை அப்படின்னு. ஒத்திகை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சினிமாவில் வந்து. அந்த ஒத்திகை சிலம்பரசன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். ராயன் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இந்தியன் 2 அதுக்கு முன்னாடி நடக்கும். என்ன சொல்ல போகிறாரு தனுஷ் அவர்கள்? எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஆடியோ லான்ச் நடந்தாலும் சுச்சி விஷயமா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் அவர் மேலே வந்த சர்ச்சைகளாக இருக்கட்டும், யார் டிவோர்ஸ் வாங்கினாலும் தனுஷ் தான் காரணம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த ராயன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் என்ன பேச போகிறாரு? தயாராகிட்டாரா? இல்லை, இது நல்ல ஒரு கேள்வி வந்து. ராயன் ஆடியோ லான்ச்சில் ராயன் படத்தை பற்றி, அவர் கேரக்டர் பற்றி, அதை பேசுறது ரைட்டு. அதை தாண்டி இதையெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இது வந்து ராயனுக்கு பரபரப்பாகுமா, ராயனுடைய பப்ளிசிட்டி யூஸ் ஆகுமான்னு தவிர வந்து தொடர்ச்சியாக அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது வந்து ஜார்க்கண்டில் யாராவது நடிகர் டைவர்ஸ் பண்ணால் கூட அது கூட தனுஷ் தான் காரணம் அப்படின்னு வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதுக்கு உண்மையிலே தனுஷ் இறங்கி ஒரு பதில் சொன்னார்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அதே நம்ம எதிர்பார்ப்போம் சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை விழுந்து எடுக்கணும். நான் நன்றி.